இது மகிமை நேரம். மகிமை டிவி அன்பர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலும் நாம் தெய்வ அன்பின் இனிய வெளிப்பாடுகளை குறித்து 7 தலைப்புகளில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்மிடம் அன்பு காட்டியவர் இயேசு. இதை 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்தில் காண்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். புவியீர்ப்பு சக்திக்கு ஒரு வல்லமை உண்டு. அது ஒவ்வொரு பொருளையும் பூமியை நோக்கி இழுக்கிறது. அதே போல புது திராட்சரசத்துக்கும் ஒரு வல்லமை உண்டு. அது புது துருத்தியை முதலாய் பீர பண்ணுகிறது, கிழித்து போட்டு விடுகிறது. அதுபோல கிறிஸ்துவின் அன்புக்கு ஒரு வல்லமை உண்டு. அது நெருக்கி ஏவும் வல்லமையுடையது. அன்புக்கு ஈடான வல்லமையான காந்தம் இவ்வுலகத்தில் வேறொன்றும் இல்லை. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அன்புகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். கிரேக்க மொழியில் இதை அழகாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஸ்டார்கே, ஃபீலியா, ஈராஸ், அகாபே என்று பிரித்துள்ளார்கள். முதலாவது ஸ்டார்கே. ஸ்டார்கே என்பது என்ன என்று பார்த்தோம் என்றால், உறவினர், சொந்தக்காரர், நம்ம தாய் தகப்பனுக்கு இடையேயான, பெற்பிள்ளைகளுக்கு இடையேயான ஒரு உறவு. ஃபீலியா அப்படிங்கிறது நண்பர்களுக்கு இடையேயான ஒரு உறவு. ஈராஸ் என்பது இது காதல் உணர்ச்சியால் தூண்டப்படும் கணவன் மனைவிக்கு இடையேயான அன்பை குறிக்கிறது. அகாபே இதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும். இது தியாகமான ஒரு தெய்வீகமான ஒரு அன்பு, வேறொன்றையும் எதிர்பார்க்காத அன்பு, சத்துருவையும் நேசிக்கும் ஒரு அன்பு, பாவியான நம்மை தேடி வந்த ஒரு அன்பு, நமக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பு. இந்த அன்பை தந்தவர் யார் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். உன்னத பாட்டு 8 அதிகாரம் 6 வசனத்தில் நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது என்று சாலமோன் ராஜா எழுதி வைத்துள்ளார். கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பார்த்த அப்போஸ்தலனாகிய யோவான் அதை வர்ணிக்க இயலாமல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தில் எழுதுகிறார். சிலுவையின் அன்பு மிகவும் பெரியது. சிலுவையின் அன்பு நம்மளை தம்மிடம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பு. ஒரு மனிதன் இயேசுவிடம் விடப்பை கேட்டானாம், நீர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறீர் என்று. அதற்கு இயேசு தம்முடைய கையை விரித்தவாறு சிலுவையில் தன்னுடைய மரணத்தை தெளிவ இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவதாக ஒரு சரித்திர கதை உண்டு. சிலுவையின் அன்பு மேலானது. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்பதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருப்போம் நாம். நிறைய பேர் யாராச்சும் நேசிக்க மாட்டாங்களா, என்னிடத்தில் அன்பு கூற மாட்டாங்களா, எனக்காக எதையும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்தனால நிறைய பலவிதமான தவறான வழிகளில் செல்வதுண்டு. இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னில் அன்பு காட்டுகிறேன், ஜீவனையே உனக்காக கொடுத்திருக்கிறேன் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து என்னென்ன விதங்களில் நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படி என்பதை நாம் இந்த வாரத்தில் ஒவ்வொன்றாக தியானிக்க இருக்கிறோம். அவருடைய அன்பின் இனிய வெளிப்பாடுகள் என்னவென்பதை தியானிப்போம். முதலாவதாக அவர் நம்மேல் காட்டின அன்பு சிருஷ்டிகரின் அன்பு. சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் எழுதியுள்ளார். தேவன் முதலாம் நாள் என்ன செய்தார் என்றால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்புறம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சத்தையும் இரவையும் பிரித்தார். முதலாம் நாள் ஒவ்வொன்றாக என்ன செய்தார், அப்படியே படைத்து கொண்டே வருகிறார். நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். இதை எதற்காக சிருஷ்டித்தார் என்றால்
தாம் நேசித்த மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்னென்ன தேவை என்பதை முதலாவதாகவே சிருஷ்டித்து விட்டார். இது கடைசியாக மனிதனை என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார். அவர் மனிதனை எப்படி சிருஷ்டிக்கிறார் என்றால் மண்ணினால் சிருஷ்டித்து தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். இந்த மனிதன் என்ன செய்கிறான் அப்படி என்றால் அப்படியே உலாவி திரிகிறான் தோட்டத்துள். அவன் வைக்கிற பெயரே எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் பெயராக மாறிவிடுகிறது. தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தை கொடுக்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவனை தேடி வருகிறார். நாம் ஒருபோதும் அவரை தேடி போகவில்லை, தேவனே தேடி வருகிறார் என்று வேதம் அழகாக கூறுகிறது. அவனோடு உலாவுகிறார், பேசுகிறார், அவனுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், அவனை சந்தோஷமா வைத்திருக்கிறார், ஆளும் அதிகாரத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவெல்லாம் செய்த பிறகும் மனுஷன் என்ன செய்கிறான்? பாவம் செய்து சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டிகரை விட்டு தூரம் போய் விடுகிறான். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு சிறிய பையன் அவங்க அப்பா தச்சர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். என்னென்னதை எப்படி எப்படி தேய்ச்சா எப்படி வரும்னு சொல்லி அதில் மீதமுள்ள அந்த விறகுகளை அந்த கட்டைகளை எடுத்து அழகான ஒரு போட் செய்கிறான். அந்த போட்டை வடிவமைத்து முழுமையடைந்தவுடன் அவங்க வீட்டுக்கு அருகில் ஒரு அழகான ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஆற்றில் விட்டு விளையாடுவது அவனுடைய வழக்கம். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆற்றுக்கு அந்த படகை எடுத்துக்கொண்டு செல்கிறான். கொஞ்ச நேரம் என்ன செய்வான்? விளையாடுவான். மீண்டும் என்ன செய்வான்? வீட்டுக்கு வந்து விடுவான். இவ்வாறு பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் திடீரென்று காட்டாட்டு வெள்ளம் அந்த ஆற்றின் வழியே வரும்போது இவன் அந்த படகை செலுத்தி விளையாடி கொண்டிருக்கிறதை அந்த வெள்ளம் என்று செய்தது அடித்து கொண்டு சென்று விட்டது. இவன் அங்கு ஓடுகிறான், இங்கு ஓடுகிறான், அங்கு அலைகிறான், பல மைல் தூரம் அது பின்னாடியே போகிறான். அது மறைந்து விட்டது. அழுறான். வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படகை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். காலங்கள் உருண்டோடியது, வருடங்கள் உருண்டோடியது. அவன் வளர்ந்து விட்டான். ஒரு நாள் கடற்கரையில் அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும்போது கடைகளை அப்படியே சுற்றி பார்க்கிறான். ஒரு கடையில் இவன் உருவாக்கிய அந்த படகு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மிகவும் சந்தோஷம். இந்த படகு நம்ம உருவாக்குனது அங்கே இருக்குது, நம்ம பரவாயில்ல, அந்த கடைக்கார்ட்ட போய் அடையாளத்தோடு சொன்னால் அதை நமக்கு தந்து விடுவார் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இல்லை இது விற்பனைக்காக வச்சிருக்கு, இதுக்கு ஒரு விலைக்கரையும் நான் வைத்திருக்கிறேன், அந்த பணத்தை நீ எடுத்துக்கொண்டு வரும்போது நான் நமக்கு தந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். வீட்டுக்கு போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவனுக்கு ரொம்ப விரும்பின ட்ரெஸ்ஸு ஷூஸ் வாங்க வச்சுருந்த அந்த பணத்தை முழுவதுமாக என்ன செய்கிறான்? எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா பிறகுதான் அந்த போட்டு வாங்க முடியுது. சந்தோஷமாக கொடுக்குறான், வாங்கிட்டான். கையில் வாங்கின பிறகு அவன் சொல்கிறான், அந்த போட்டை பார்த்து சொல்கிறான், போட்டே நான் உனக்கு 2 வகையில் சொந்தம். ஒன்று வந்து நான் உன்னை சிருஷ்டித்தேன், 2வது நான் உன்னை கிரயமாக கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை சிருஷ்டித்தாரு, நம்மளை வைத்து அழகு பார்த்தாரு, நம்மளோட உறவாடினாரு, உலாவினாரு, எல்லாமே செய்தாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பாவத்தில் அடிக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டோம்? சென்று விட்டோம். தினமும் தேடி தேடி அந்த இடத்துக்கு வந்துருவாங்களா, கிடைத்து விடுமா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தேடி வராரு. நம்ம வரவே இல்லை. ஆனால் அவர் மீண்டும் நம்மளை தேடி வருகிறார். தேடி வரும்போது அதற்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதாகி விடுகிறது. தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் தம்முடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் அவருக்கு சொந்தமாகிறோம். அதனால நம்ம இன்றைக்கு தேவனிடத்தில் நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். இயேசுவே, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? சிருஷ்டிகராகி உண்மை நாங்கள் மறந்துட்டோம், உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கவில்லை. இன்றைக்கு எங்களே நாங்கள் என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் மீண்டும் எங்களை விலைக்கரையும் கொடுத்து மீட்டு கொண்டீங்க, நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கா, நீர் கடந்து வரும்படிக்கா ஜெபிக்கிறோம். சிருஷ்டிகரே, உங்களுடைய அன்பை நாங்கள் இந்த நாளில் நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. அப்பா, மீண்டும் எங்களை தகப்பனே மீட்டு கொண்டீர், உங்களுடைய இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து மீட்டு கொண்டீர். 2 முறை நாங்கள் உமக்கு சொந்தமாக இருக்கிறோம் ராஜா. அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து தகப்பனே அப்பா, மீண்டும் மீண்டும் தவறான வழியில் செல்லாதபடி தேவன் எங்களை பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளும் தம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்குவீராக தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய அன்பினால் அணைத்து கொள்வீராக.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.